இல்லாம சொல்ல ஓப்பனாக தான் சொல்றாரு. நியாயமா தான் இருக்கு. ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டோட முதலமைச்சர்ன்றோட வேலை என்ன? மக்களுக்காக தானே நீங்க இருக்கீங்க. 234 தொகுதியில எம்எல்ஏ வந்திருக்கான். அந்த எம்எல்ஏ சரியா வேலை செய்யறானான்னு மக்களுக்கு சரியா வேலை செய்யணும். அந்த எம்எல்ஏக்கள் சரியா வேலை செய்யறானான்னு பார்க்க வேண்டியது தான் ஒரு முதலமைச்சரோட வேலை. அதனால அவர் முதன்மை அமைச்சரார்கள். இங்க என்ன ஆயிடுச்சுன்னா முதலமைச்சர்னா கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. அவன் தான் சேவகனில் மிகப்பெரிய சேவகன். இப்போ என் தொகுதியில் அமைச்சர், நான் சைதாப்பேட் தொகுதி, என் தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ யாருன்னு பார்த்து ஜெயிச்சு வந்து நின்ன எம்எல்ஏ வந்து மாசு சார். அவர் வந்து ஒரு அமைச்சராக இருக்கார், சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கார். அந்த சுகாதாரத்துறை அவர் அமைச்சராக இருந்தாலும் அதற்கு மேலே இருக்கிற ஒரு அமைச்சர் யாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா. அப்போ உங்களோட வேலை என்ன? இவர்கள் எல்லாம் வேலை கரெக்டாக செய்கிறார்களான்னு பார்க்கணும். இதில் பிரச்சனை என்னன்னா, உங்கள் துறை உங்கள் கீழே வரதுலேயே தானே பிரச்சனை நடந்திருக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு விமர்சனமாக மாறுது. உங்கள் உள்துறை கீழே வர காவல்துறையே தான் பிரச்சனை இது. அப்போ அது அஜித்குமார் இறந்ததாக இருக்கட்டும், 24 மரணங்களும் உங்கள் துறை கீழ் வருவதால் தான் உங்களையே டைரக்டாக விமர்சிக்கிறார். இது ஒன்றும் வந்து இதில் நடக்கலை, உங்களுக்கு வேற ஒரு துறையில் நடக்கலை. சுகாதாரத்துறையில் நடந்துச்சு, போக்குவரத்து துறையில் நடந்துச்சு, நீதித்துறையில் நடந்துச்சு, ஏதாவது சம்வேர் செய்தித்துறையில் நடந்துச்சு அப்படின்னா அது வேற. இது உங்கள் கீழே வர ஒரு துறை. அப்போ அந்த துறையில் எவ்வளோ பயம் இருக்கணும்? டைரக்டாக சிஎம் ரிப்போர்ட்டரா அப்படின்னு ஒரு பயம் இருக்கணும்ல. அதுவே இல்லைல்ல. அப்போ அப்படி கேட்க தானே செய்வாங்க. அப்போ ஒரு முறையும் நீதிமன்றமே கேஸ் எடுக்குது, அவர்களே வந்து இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க, இதுக்கு என்னன்னு ஒரு முறையும் ஸ்மோட்டோ போட்டு கேட்டு எடுக்கும்போது அப்போ அந்த கோபம் வரதானே செய்யும். அப்போ நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க? அப்போ அரசாங்கமே அதை நடத்திட்டு, அது கவர்மெண்ட், அது நீதிமன்றமே அரசாங்கத்தை நடத்திட்டு போயிடலாமே, நேர்மையாவது இருக்கும் அட்லீஸ்ட்டு.